பண்ணிக்கிறாங்க. எங்க அப்பாவுக்கு படம் முடிச்சிருக்கு. எங்க அப்பா அம்மா அவருக்கும் கரெக்டா இருக்கா சார்? அப்பாவும் என்ன கேட்டாங்க, என்ன படம் ஓடுது அப்படின்னா, லவ் டுடேன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுவும் நீ தான் ரிலீஸா அப்படின்னாங்க. நம்ம தான் ரிலீஸ். வேற என்ன படம் வந்திருக்கு, அது கூட காஃபி வித் காதல்னு ஒன்று வந்திருக்கு, அதுவும் நீ தான் ரிலீஸ். ஆமா நான் தான் ரிலீஸ். வேற எந்த படத்தை போய் விட்டு வச்சிருக்கேன். இல்லப்பா அது படம் பயங்கர ஹிட்டுப்பா அப்படின்னேன். அப்படியா அப்ப சொன்னேன். ஒரு குடும்பம் நம் அனைவரையும் முட்டாளாக்க பார்க்கிறது. ஒரு குடும்பம் தமிழ்நாட்டையே சுரண்டி கொண்டிருக்கிறது. ஜனநாயக நாடுகள் அனைத்திற்கும் சென்று ஆராய்ச்சி செய்து பாருங்கள். எந்த நாட்டிலாவது தகப்பன் முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், மற்றொரு மகன் மத்திய அமைச்சர், பேரன் மத்திய அமைச்சர், மகள் நாடாளுமன்ற உறுப்பினர், மகளின் மனம் கவர்ந்தவர் மத்திய அமைச்சர் என்று ஒரே குடும்பம் ஜனநாயகத்தின் பெயரால் இத்தனை பறவைகளை ஆக்கிரமித்துக் கொண்டு அழுக்கை தின்கின்ற மீன்கள் போல அதிகாரத்தை குதறி தின்கின்ற இது போன்ற குடும்பம் ஒன்று உலகத்தின் வேறு எந்த மூலையிலாவது இருக்கிறதா?